வணக்கம். டாடா மோட்டார்ஸ் கிட்ட இருந்து பிக் அனௌன்ஸ்மெண்ட் ஒன்று வந்திருக்கு. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம குயிக்காக பார்க்க போகிறோம். டாடா மோட்டார்ஸ் அவங்களோட பிஸ்னஸை 2 டிஃப்ரெண்ட் என்டிட்டிஸாக டிமர்ஜ் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. இந்த டிமர்ஜருக்கான அப்ரூவலும் நேற்று டாடா மோட்டார்ஸ் போர்டு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ டாடா மோட்டார்ஸோட கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸ் பிஸ்னஸையும் பேசஞ்சர் வெஹிக்கிள்ஸ் பிஸ்னஸையும் 2 டிஃப்ரெண்ட் என்டிட்டிஸாக பிரிக்க போகிறாங்க. இந்த பேசஞ்சர் வெஹிக்கிள்ஸ் பிஸ்னஸில் அவங்களோட டொமஸ்டிக் பேசஞ்சர் வெஹிக்கிள்ஸ், எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ், ஜாகுவார் லேண்ட் ரோவர் இது எல்லாமே வந்து பேசஞ்சர் வெஹிக்கிள் பிஸ்னஸோட என்டிட்டியில் இருக்கும். அண்ட் கமர்ஷியல் வெஹிக்கிள் பிஸ்னஸ் கம்ப்ளீட்டாக தனியாக மூவ் ஆக போகுது. ஸோ இதுக்கான அப்ரூவல் தான் நேற்று கிடச்சிருக்கு. சரி, இப்போ இந்த அனௌன்ஸ்மெண்ட்டால் இன்வெஸ்டர்ஸான நமக்கு என்ன இம்பேக்ட் போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ இந்த ஷேர் ஸ்பிளிட் ரேஷியோ நம்ம பார்க்கணும். ஷேர் ஸ்பிளிட் வந்து 1:1 ரேஷியோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது டாடா மோட்டார்ஸ் ஷேர் வந்து இந்த 2 டிஃப்ரெண்ட் என்டிட்டிஸாக லிஸ்ட் ஆகும்போது நம்ம ஹோல்ட் பண்ணுற ஒரு டாடா மோட்டார்ஸ் ஷேருக்கு புதுசாக லிஸ்ட் ஆகக்கூடிய 2 கம்பெனிஸ்க்கான ஷேர் ஒன்றும் கிடைக்கும். இந்த நியூஸ் வந்த உடனே நேற்று 987 க்ளோஸ் ஆன டாடா மோட்டார்ஸோட ஷேர் இன்னைக்கு கிட்டத்தட்ட 7% மேலே ஏறி 1027 ரூபாயில் ஓப்பன் ஆச்சு. அதுக்கப்புறம் 1065 ரூபாய் வரை ஹைக்கு போய் ஃபைனலாக எண்ட் ஆஃப் டே வந்து 1021.9 முடிஞ்சிருக்கு. இந்த ஸ்டாக்கோட கரண்ட் ஃபண்டமெண்டல்ஸை பார்த்தோம்னாலும் ரொம்பவே ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. போன வருஷத்தில் இவங்க 20,000 கோடிக்கு மேலே ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ரிட்டர்ன் ஓவர் 1 இயர் வந்து 132% இருக்குது. ப்ராஃபிட் க்ரோத்தும் 496% இருக்குது. கரண்ட்டாக 3,75,000 கோடி மார்க்கெட் கேப் இருக்க டாடா மோட்டார்ஸ் லிமிடெட்லேருந்து டிமர்ஜ் ஆகி லிஸ்ட் ஆக போகிற 2 டிஃப்ரெண்ட் கம்பெனிஸுமே நல்ல க்ரோ ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இன்னும் ஜாஸ்தியாகவே இருக்குது. இந்த சார்ட்டை நம்ம இப்போ பார்த்தோன்னா இந்த ஸ்டாக்கோட க்ரோத் கடந்த ஒரு வருஷத்தில் கிட்டத்தட்ட லீனியராக தான் இருந்திருக்கு. 400 ரூபாயிலேருந்து ஸ்ட்ரைட்டாக 1065 ரூபாய் வரை வந்திருக்கு. 132% ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. இப்போ இந்த டிமர்ஜர் நியூஸும் வந்திருக்கு. டிமர்ஜருக்கு அப்புறம் லிஸ்ட் ஆக போகிற 2 கம்பெனிஸ்க்குமே ரொம்ப நல்ல க்ரோத் ப்ராஸ்பெக்ட்ஸ் இருக்குது. இந்த ஸ்டாக் பற்றின எல்லாமே பாசிட்டிவாக இருக்குது. அதனால் இந்த ஸ்டாக்கை நம்ம உடனே வாங்கிடலாம் அப்படிங்கிற முடிவுக்கு நம்ம ஜம்ப் பண்ணிடக்கூடாது. ஏன்னா டிமர்ஜருங்கிற ப்ராசஸே வந்து ரொம்பவே டைம் கன்சியூமிங் ப்ராசஸ். எனிவேர் பிட்வீன் 12 to 15 months ஆகலாம் இந்த கம்ப்ளீட் ப்ராசஸ் முடியறதுக்கு. ஸோ இந்த 12 to 15 months டைமில் வந்து இந்த ஸ்டாக்கில் கரெக்ஷன்ஸ் நல்லா வரத்துக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ நம்ம கரெக்ஷன்ஸ்க்கு வெயிட் பண்ணுவோம். டிப்ஸில் கொஞ்சம் கொஞ்சமாக அக்யூமுலேட் பண்ணலாம். லாங் டேர்முக்கு இது நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்னை பொறுத்தவரையும் இந்த ஸ்டாக்கான சப்போர்ட் லெவல் 800 and 900க்கு நடுவில் இருக்குது. ஸோ அந்த கரெக்ஷனுக்காக நான் வெயிட் பண்ணுவேன். உங்களோட ஒப்பீனியன் என்ன, சப்போர்ட் லெவல்ஸ் இந்த ஷேருக்கு என்ன அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் டாடா மோட்டார்ஸ் ஹோல்ட் பண்ணுறீங்கன்னா எத்தனை ஷேர்ஸ் என்ன ரேட்டில் ஹோல்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த பிக் அனௌன்ஸ்மெண்ட் மட்டும் இல்லாமல் டாடா குரூப்லேருந்து நிறைய புது ஐபிஓஸ் வர்றதுக்கான நியூஸும் வந்துட்டுருக்கு. ஸோ நம்ம பொறுத்திருந்து எந்தெந்த ஐபிஓஸ் வருது அப்படிங்கிறத பார்க்கலாம். டாடா குரூப்லேருந்து வரப்போகிற ஐபிஓஸ்க்கான டீட்டெயில்ஸும் இன்னுமே மார்க்கெட்டில் இந்த மாதிரி ஸ்டாக்ஸில் நடக்கிற இம்பார்ட்டண்ட் அப்டேட்ஸ்க்கான நியூஸும் உங்களுக்கு தெரியணும்னா நம்ம சேனலுக்கு உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.